அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/12/2024 வியாழக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது கன்னி லக்கணம். லக்கணத்து அதிபதி புதன் மற்றும் மிதுனமும் புதன் வீடு, கன்னியும் புதன் வீடு. மிதுனத்தில் ஆங்காங்கே அவ்வப்போது ஆண்மை தெரியும். கன்னியில் பெண்மையின் நளினமும் வன்மையும் தெரியும். ஒரு விசேஷ ஞானம் படைத்தவர்கள் இந்த கன்னியா லக்கணத்துக்கு உடையவர்கள். நீங்கள் பேசிய பிறகு உங்கள் குணத்தை தெரிந்து கொள்வது என்பது அறிவாளிகளின் கடமை. உங்கள் கண் அசைவை பார்த்து, உங்களுடைய அந்த நெளிவு சுழிவை பார்த்து, இவர் இதைத்தான் விரும்புகிறார், இதைத்தான் கேட்கப் போகிறார் என்று சரியாக யூகிப்பது கன்னி லக்கணம். இந்த விசேஷ திறமை இவர்களுக்கு உண்டு. பைல்வான்களும் பார்த்து பயப்படுவார்கள். இவருடைய வீரத்தை பார்த்து அல்ல, அதற்கும் இவர்களுக்கும் வெகு தூரம். வீரத்தை காட்டி அல்ல, இவர்கள் இருக்கும் அமைதியை பார்த்து பயப்படுவார்கள். சில நேரங்களில் ஆவேசத்தை விட அமைதி பயங்கரமானது. அது இவர்களுக்கு உரியது. எதையும் மறக்க மாட்டார்கள், மனதிலே வைத்துக் கொள்வார்கள். காலம் வரும்போது சரியான தருணத்தில் சரியான முறையில் காட்டுவார்கள். இந்த கன்னியா லக்கணத்தில் 3 பிரிவுகள் உண்டு. சாதாரணமாக புதன் என்று சொன்னாலே புத்திசாலித்தனம், பேச்சு வன்மை, திட்டமிடுதல், கணக்கு, கதை, இவைகளெல்லாம் நன்றாக வரும். இது இவர்களுக்கு வரத்தான் செய்கிறது. இருப்பினும் 3 பிரிவுகள் உள்ளடக்கம் இதில். அது என்னென்ன அதை பார்ப்போம். முதல் பிரிவு கலை ஞானம் உள்ளவர்கள். ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கு தனது கற்பனையால் சீரிய உருவம் கொடுத்து அது எல்லோரும் ரசிக்கும்படி செய்வதில் இவர்கள் வல்லவர்கள். பேச்செல்லாம் பேச்சல்ல, மனதை தொடும் பேச்சு பேச்சு. அந்த பேச்சு இவர்கள் பேச்சு. சத்தியத்தின்பால் இவருக்கு ஒரு பிடித்தம் இருக்கும். சாதாரணமாக புதன் அம்சம் எந்த இடத்தில் எப்படி பெற்றாலும் சத்தியத்தின்பால் விருப்பு உண்டு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மற்ற ராசிக்காரர்களை விட இந்த மிதுனம் புதன் இருவருக்கும் சத்தியம் சற்று தூரம். ஆனால் இந்த கன்னியா லக்கணத்தில் ஒரு பிரிவுக்கு மட்டும் சத்தியத்தின்பால் பிடிப்பு. ஆச்சரியமான விஷயம். அடுத்த ஒரு பிரிவு வாதத்தில் வல்லவர்கள். கெட்டிக்கார, திறமையான, புகழ்பெற்ற வக்கீல்கள் இப்படி இருப்பார்கள். எதை பேச வேண்டும், எதை பேசினால் மறுப்பு யாரும் சொல்ல முடியாது என்பதை மற்றவர்களை விட இவர்கள் அறிந்திருக்கும் புத்திசாலித்தனம் இவர்களுக்கு உண்டு. இது அந்த 2வது பிரிவு, விவாதம் காட்டும் பிரிவு. இன்னொரு பிரிவு உண்டு. கல்லையும் கரைப்பார்கள். இவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை பேசினால், உருக்கமாக பேசினால், அதற்கு கரையாத கல் நெஞ்சன் இந்த உலகில் இல்லை. அடித்து சொல்லலாம்.
அந்த அளவுக்கு கல்லையும் கரைக்கும் ஒரு அற்புத பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். அன்பர்களே, கன்னியா லக்கணத்துக்கு அதிபதி புதன். புதன் வித்யாகாரகன். பேச்சு, கதை, கணிதம், திட்டமிடுதல், இதுக்கெல்லாம் இந்த புதன் தான். ஆனால் அதில் ஒரு பிரிவு சத்தியத்தின்பால் பிடித்தோம், இன்னொரு பிரிவு வாக்கு வன்மை வக்கீல் போல், இன்னொரு பிரிவு உருக்கமாக பேசுவதில் இவருக்கு நிகர் இவர்தான். இந்த 3 பிரிவுகள் இருக்கிறது. அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நற்புகழ் பெருமை உண்டு. செய்ய வேண்டிய ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடித்ததால் இந்த பெருமை இன்று உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு உயர்ந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடிய உங்கள் திறமையை காட்டி எடுத்த காரியமும் முடியும், உங்கள் திறமையும் பாராட்டப்படும். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு புது வழியில் சென்று பெரும் பேறு பெரும் புகழ் அடையலாம் என்றெல்லாம் கற்பனையாக நினைத்து கொண்டு செயல்பட்டு கையை சுட்டு கொள்ளும் நாளாக காட்டுவதால் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, சில நேரங்களில் நம்முடைய புகழ், நாம் அடையும் உச்சக்கட்ட புகழ் நம் பேச்சால் இருக்கும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. பேச்சால் வெற்றி. சிம்மராசி அன்பர்களே, வெற்றிகரமாக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்கும் நாள் இந்த நாள். இந்த நாள் 5 வேலை செய்தால் அதில் 4 வெற்றி. கன்னிராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. என்றோ கிடைத்திருக்க வேண்டிய இந்த புகழ் காலம் தாழ்த்தி இன்று கிடைக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் காட்டும் உங்கள் வித்தைக்கு, திறமைக்கு தகுந்த சன்மானம் உண்டு. இன்று நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, பாராட்டுக்கு உரிய முயற்சி இன்று உங்கள் முயற்சி. விளைவு எடுத்த வேளையில் வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, ஒரு புரியாத தத்துவத்தை கூட புரிய வைக்கும் ஆற்றல் இன்று உங்களுக்கு ஏற்படும். இதன் மூலம் நற்புகழும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி லாபம் அடைவதற்கு பதிலாக ஒரு அனுபவத்தை அடையும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே,
சற்று காலம் தாழ்த்தி முடிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை விரைவாக இன்றே முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, கூடுதல் கஷ்டத்தை அனுபவித்து கூடுதல் லாபத்தை பெறும் நாள். கஷ்டமும் அதிகம், அடையும் லாபமும் அதிகம் என்று. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.